மிக்க தங்கச்சியை இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். அவங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு பவதி, 5வது படிக்கிறேன், வாகிஷா ஸ்கூல்ல. பவதி, நீங்க இப்போ திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? உங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஸ்ரீரங்கம் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் பெங்களூர்ல இருந்தேன். அங்க ஒரு 5 இயர்ஸ் இருந்தேன். அப்பா பேரு கோபாலகிருஷ்ணன். அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு, பெங்களூர் ட்ரைடென்ட்ல. ஸோ அவங்க வந்து அதுல ஒரு சைபர் செக்யூரிட்டி பார்ட் பண்றாங்க. அம்மா பேர் வந்து காயத்ரி. அவங்க வந்து ஒரு டிசைனர், பேக்கர், ஒரு ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி 3 பண்றாங்க. ஸோ அம்மா வந்து இப்போ நிறைய தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அம்மா வந்து ஒரு கஜலட்சுமியும் ஒரு ரங்கநாதரும் பண்ணியிருக்காரு அம்மா. ஸோ நெக்ஸ்ட் பெயிண்டிங் என்னன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு வீட்லயே நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு ஹரிகதா சொல்லக்கூடிய கலைஞர் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். இப்ப ஹரிகதா சொல்றது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. கதை சொன்னாலே குழந்தைகள் வந்து கோர்வையா சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹரிகதா சொல்றதுன்னா அதுவும் கன்னடத்துல சொல்றது இல்லைன்னா தமிழ்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நீங்க முதல்ல வாய்ப்பாட்டு கத்துக்கிட்டீங்களா, இல்லைன்னா ஹரிகதா யார் சொல்லி கேட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த கலையை கத்துக்கிட்டீங்க? அதை பத்தி சொல்லுங்களேன். நான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து பத்மஸ்ரீ அக்கான்னு ஒருத்தவங்க. ஸோ இப்போ அவங்க சேலத்தில் இருக்காங்க. அவங்க சொன்ன ஹரிகதையை கேட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன். அது ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கள் ஸ்கூலில் கோகுலாஷ்டமிக்கு நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு சும்மா தசமக்ஷந்து சொன்னாங்க. ஸோ அப்போ அதை வந்து சொன்னேன். பிரின்சிபல் மேம் கேட்டு அப்புறமா மார்கழி உற்சவம் எங்கள் ஸ்கூலில் வச்சாங்க, மார்கழி இதில். ஸோ அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது பிரஹ்லாத் சரித்திரம் தமிழில் சொன்னேன் ஸ்கூலில். ஸோ அப்புறமா வந்து நான் கோயம்புத்தூர்ல போய் ஒரு அதே பிரஹ்லாத் சரித்திரத்தை கன்னடால சொன்னேன். ராகவேந்திர மடத்துல அதிக மாசம் நடந்துச்சு, ஒரு 10 நாள் கண்டினியூஸா. அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ரங்க சரித்திரம் கன்னடால சொன்னேன். அதுக்கப்புறமா நிறைய சான்சஸ் வந்துச்சு. ஸோ அப்புறமா இப்போ ரீசெண்டா பண்ணது வந்து புரந்ததாசன் மேல சொன்னேன். ஸோ இப்போ இன்னும் ஒரு சில தாசன் மேல நான் சொல்வேன். இப்போ நெக்ஸ்ட் பண்ண போறது வந்து கோபாலதாசன் மேல நான் ஹரிகதை பண்ணுவேன். இப்போ கதையை சொல்றது அப்படின்னா புராண கதைகளை சொல்றது ஒரு மாதிரி, இப்போ நம்ம கூட வாழ்ந்து மறைந்த மகான்களை பத்தி சொல்றது வேற மாதிரி. அவங்களுடைய சரித்திரம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் உண்மையான சம்பவங்களா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் தைரியமா நம்மளால ஹரிகதா சொல்ல முடியும் இல்லையா? இப்போ இதெல்லாம் கத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுமே. அப்புறம் இதெல்லாம் கத்துக்கிட்டு மனனம் பண்ணி அதுக்கப்புறம் அதை சொல்றதுன்றது எவ்வளவு நாள் ஆகும் உங்களுக்கு? அது வந்து நாள் ஆகும் தான். பட் ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா ஸ்கிரிப்ட் முதல்ல ஒரு சொன்ன உடனே எழுதி வச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் நாள் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண. ஆனா இந்த வாட்டி புரந்ததாசருக்கு மட்டும் கொஞ்சம் நாளே நான் சொல்லி முடிச்சேன் ப்ராக்டிஸ் பண்ணி. ஏன்னா கொஞ்சம் ஒரு 5 days அந்த மாதிரி முன்னாடி தான் சொன்னாங்க அம்மா, அப்புறமா தான் எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி டிலே ஆச்சு. மற்றதெல்லாம் வந்து சொன்ன உடனே கொஞ்சம் எழுதி அது கொஞ்சம் நாள் எடுப்போம் அது ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ அதுக்கு சஃபிஷியண்டா டைம் இருக்கும். இப்போ ஒரு கதையை கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட நமக்கு சொல்லும் பொழுது மத்தவங்க அதை கேட்டு புரிஞ்சுக்கணும்ல, அந்த அளவுக்கு நம்ம சொல்லணும். அதுவும் இல்லாம ஹரிகதா சொல்றது அப்படின்றது ரொம்ப பழைய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். இது பெரியவங்க சொல்லி கேட்போம். சின்ன குழந்தை எதிரில் உட்கார்ந்துருந்து அந்த குழந்தை சொல்லும் போது கேட்கறதுன்றது எங்களுக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமா இருக்கும். அப்போ நீங்க பாக்குறீங்கல்ல உட்கார்ந்துருக்கிற ஆடியன்ஸ், அவங்க கிட்ட சொல்லும் போது நீங்க எப்படி உங்க மனசுக்குள்ளார எப்படி நினைச்சுக்குவீங்க? அவங்கள நீங்க எப்படி பாப்பீங்க ஒரு கதை சொல்லும் போது? ஒரு கதை சொல்லும் போது ஐ சீ லைக் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்ப்பேன். அப்புறமா வந்து என் குரு முன்னாடி உட்காந்து பார்க்க மாதிரி எல்லா ஆடியன்ஸையும் நான் பார்ப்பேன். அப்போ நீங்க ஒரு கிளாஸ் நடத்துற டீச்சர் மாதிரி இருக்க மாட்டீங்க, குட்டி டீச்சர் மாதிரி இருக்கு. சரி, இப்போ நீங்க சொன்ன ஹரிகதாலேயே தமிழ்ல நீங்க சொன்ன ஏதாவது ஒரு ஹரிகதானுடைய ஒரு சின்ன பகுதி எங்களுக்காக சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது பிரஹ்லாத் சரித்திரம். ஸோ அதில் வந்து எனக்கு அந்த கிளைமேக்ஸ் நரசிம்மர் வராருல, ஸோ அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து சின்னதாக சொல்ல போகிறேன். சொல்லுங்க. ராம 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 ராம் ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. பக்தர்கள்ல சிரேஷ்டவானது நம்ம பிரஹ்லாதன். ஏன்னா அவன் தந்தை ஹிரண்யகஷ்யபு ஒரு பெரிய அசுரன். தன்னதான் பஜிக்கணும்னு சொன்னா அவன் கேட்கவே இல்லை. எப்பவுமே ஓம் நமோ நாராயணாய மட்டும்தான் சொல்லுவான்.
இதை கேட்ட ஹிரண்யகஷ்யபுக்கு கோபம் வந்து அவ எவ்வளவோ தண்டனைகள் எல்லாம் கொடுத்தாலும் சுவாமி அவனை ரட்சணை பண்ணிண்டே வந்தா. கடைசியா விஷம் கொடுத்து பார்த்தாச்சு, அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆத்திரம் அடைஞ்ச ஹிரண்யகஷ்யபு தரன்னு இழுத்துட்டு போய் அரச சபைக்கு போறான். இந்த விஷம் குடிச்சு உனக்கு ஒன்னாகலன்னா இது எப்படி சாத்தியம்? அந்த ஹரியோட அனுகிரகம் இருந்தா எந்த விஷயமும் ஒன்னும் ஆகாதுப்பா. என்னடா நீ சும்மா ஹரி ஹரின்னு இருக்க? அவன் ஒரு மாயாவி. எனக்கு பயந்துண்டு இந்த பூலோகத்துல எல்லாம ஒளிஞ்சுட்டு இருக்காடா. சொல்லு, எங்கடா இருக்கா அவன் ஹரி? அப்பா, அவன் சர்வ வியாப்தன். உனக்குள் இருக்கான், எனக்குள் இருக்கான், ஏன் இந்த தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். ஓ அப்படியா? அப்ப இந்த கம்பத்திலும் இருக்கானா? இருக்கார்ப்பா. அப்ப இப்ப பாத்துடலாம் நானா அந்த ஹரியான். எடுத்தான் தன் கதாயுதத்தை, ஓங்கி ஒரே அடி பட்டுன்னு உடைஞ்சதும் ஆச்சரியமான அதி அற்புத ரூபம். சிம்மமுகம், கூர்மையான பற்கள், சிவந்த கண்கள், கூர்மையான வஜ்ராயுத போன்ற நகங்கள், மனித உருவம் கொண்டவராய் நரசிம்மர் அவதரிக்கிறார். உக்ரத்துல எங்கடா அந்த ஹிரண்யகஷ்யபு? என் பக்தன் வேலை கைவக்க பாக்குறியாடா? ஹிரண்யகஷ்யபு கண்ணில் பட அவனை ஒரே அடியா வீழ்த்தி தரன்னு இழுத்துண்டு வாசப்படிக்கு போய் தன் மடியில கிடத்தி சுவாமி தன் கூர்மையான வஜ்ராயுத போன்ற நகங்களால் அவ வயிற்று கீழ்ச்சு ரத்த சொட்ட கொடல மாலையா போட்டு சம்ஹாரம் பண்றார். நரஹரியு உக்ர கோபவன்னு தாளிதா சத்யம் விதாத்தும் நிஜ விருத்திய பாஷிதம் வியாப்தம் ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ அத்ருஷ்யதா ததி அத்புத ரூபமுத்வஹன் சம்பே சபாயம் நம்ருகம் நமானுஷம் நம்ருகம் நமானுஷம் நம்ருகம் நமானுஷம் நரஹரியு உக்ர கோபவன்னு தாளிதா. இன்னும் இந்த உக்ர ரூபத்தை பார்த்த அத்தனை பேருக்கும் அரட்டி. ஆனா பிரகலாதனுக்கு துளி கூட பயம் இல்ல. பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ண உடனே நரசிம்மர் சாந்தி அடைஞ்சிடுறார். அவனை தன் மடியில உட்காத்தி வச்சுட்டு, பிரகலாதா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கிறார். அப்போ பிரகலாதன் சொல்றார், எனக்கு வரமே கேட்க கூடாதுங்கிற புத்திய வரமா கொடுங்கன்னு கேக்குறான். அப்ப நரசிம்மர் அதை கொடுத்துட்டு அவனுக்கு பக்தி குல சக்கரவர்த்தின்னு பட்டம் கட்டுறான். எப்படின்னா, ஹிரண்யகஷ்யபு உட்கார்ந்த சிம்ஹாசனத்துல தானே உட்கார்ந்ததை பவித்திரமாக்கி தன் கையால பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றான். இந்த அற்புதமான காட்சியை பார்த்த தேவர்கள் எல்லாம் பூமழைய பொழியறான். சரி, இந்த லக்ஷ்மி நரசிம்ம சரித்திரத்தை கேட்டா என்ன பலன்? தாசர் ஒரு பாட்டுல சொல்ற, புரந்தர விட்டலன் தான் கேட்ட மாதிரி பக்தி முக்தி அனைத்தையும் கொடுத்து பகவான் அருளி காப்பார்னு சொல்றார். அந்த மாதிரி பகவான் நமக்கு கொடுக்கணும்னு வேண்டிண்டு காயேன வாசா மனசேந்திரியைவா புத்யாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவ கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை நான் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறேன் சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, மத்வேஷார்ப்பணமஸ்து. அருமையா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய காப்பியத்தை காது குளிர கேட்ட ஒரு திருப்தி எங்க எல்லாருக்குமே இருந்தது. அதுவும் மழலை குரல்ல கேட்கும் பொழுது அது இன்னும் ரொம்ப இனிமையா இருந்தது. சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பவதி. இப்போ நீங்க ஹரிகதா சொல்றீங்க. நாங்க பாக்குறோம் நிறைய இடங்கள்ல பேருரை எல்லாம் நடத்தும் பொழுது நடுவுல நிறைய பாடுவாங்க கூட இல்லையா? அப்ப நமக்கு இந்த பாட்டும் கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பாட்டு கத்துக்கிறீங்களா பவதி? எப்பதுல இருந்து கத்துக்கிறீங்க? யார் உங்க குரு? நான் ஒரு 4 இயர்ஸா கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என் குரு பேர் சுந்தர் லக்ஷ்மின்னு. இப்போ நான் செகண்ட் புக் வர்ணத்துல 5வது வர்ணத்துல இருக்கேன். ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்காக பாடுங்களேன். வெங்கடரமணனே பாரோ சேஷாச்சல வாசனே பாரோ வெங்கடரமணனே பாரோ சேஷாச்சல வாசனே பாரோ पंकजनाभा परम पवित्र शंकर मित्रण बारो पंकजनाभा परम पवित्र शंकर मित्रण बारो वेंकटरमणने बारो शेषाचल वासने बारो मुद्दु मुखद मगुवे निनगे मुद्दु कोडुवेनो बारो ಮುದ್ದು ಮುಖದ ಮಗುವೆ ನಿನಗೆ ಮುದ್ದು ಕೊಡುವೆನೋ ಬಾರೋ ನಿರ್ದಯವೇಗೋ ನಿನ್ನೊಳಗೆ ನಾನು ಹೊಂದಿದ್ದೇನೋ ಬಾರೋ ನಿರ್ದಯವೇಗೋ ನಿನ್ನೊಳಗೆ ನಾನು ಹೊಂಟಿದ್ದೇನೋ ಬಾರೋ ವೆಂಕಟರಮಣನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲ ವಾಸನೆ ಬಾರೋ ಮಂದರಗಿರಿಯ ನೆತ್ತಿಕಾನಂದ
ಬಾರೋ ನಂದನ ಕಂದ ಗೋವಿಂದ ಮುಕುಂದನ ಇಂದಿರಾರಸನೆ ಬಾರೋ ನಂದನ ಕಂದ ಗೋವಿಂದ ಮುಕುಂದನ ಇಂದಿರಾರಸನೆ ಬಾರೋ ವೆಂಕಟರಮಣನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ ಕಾಮನಯ್ಯ ಕರುಣಾಳು ಶ್ಯಾಮಳವನ್ನನೆ ಬಾರೋ ಕಾಮನಯ್ಯ ಕರುಣಾಳು ಶ್ಯಾಮಳವನ್ನನೆ ಬಾರೋ ಕೋಮಳಾಂಗ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸ್ವಾಮಿ ರಾಯನೆ ಬಾರೋ ಕೋಮಳಾಂಗ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸ್ವಾಮಿ ರಾಯನೆ ಬಾರೋ ವೆಂಕಟರಮಣನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ ಶೇಷಾಚಲವಾಸನೆ ಬಾರೋ. அருமையா பாடினீங்க பவதி, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ உங்களுடைய ஸ்கூலுக்கும் படிக்கிற நேரம் போக நீங்க இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்களா? இந்த மாதிரி காம்படிஷன் நிறைய போறீங்க இல்லையா, அப்போ எப்படி என்கரேஜ் பண்றாங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர்ஸ்? அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். நான் சொன்னதெல்லாம் அம்மா அனுப்புவாங்க. ஸோ அதை கேட்டு கேட்டு அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கு, கொஞ்சம் லீவ் கேட்டேன்னா கண்டிப்பா தருவாங்க. ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க ஸ்கூல்ல. நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 4 நாள்ல முடிச்சேன்னுலாம் சொல்றீங்க ஹரிகதா. அப்படின்னா அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்கும் போது நம்மளோட ஸ்கூல் ஒர்க் அதையும் நம்ம பார்க்கணும்ல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும்ல, மிஸ் கிட்ட ஹோம் ஒர்க் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நோட்ஸ் எல்லாம் வாங்குவீங்களா, இல்ல டீச்சர்ஸ் கிட்ட நோட்ஸ் வாங்குவீங்களா, இல்ல ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சு நேரத்துக்கு சப்மிட் பண்ணிட முடியுதா உங்களுக்கு? அது பாட்டு தனியா ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ஏதாவது இன்கம்ப்ளீட் இருந்தா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பண்ணிடுவேன். அது நான் வீட்டுக்கு வந்தோடத்து நான் ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஹரிகதை ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய நேரம் மொபைல் பாக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அது கண்ணு கெடுதல்னு நானும் நினைக்கிறேன். பட் இப்போ ஹரிகதைகளா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது பாட்டுனா அதுக்கு நான் மொபைலுக்கு டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா அதான் ஸ்டடீஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் மட்டும் நான் மொபைல் யூஸ் பண்ணிப்பேன். நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய மொபைல் பாக்குறேன், நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு எப்படி தோணும்? எனக்கும் வந்து பார்க்கலான்னு தான் தோணும். பார்க்க முதல்ல டைம் இருக்காது. ரொம்ப எப்பயாவது இந்த லீவ் டைம்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு டைம் இருக்கும் அந்த மாதிரி மொபைல்லாம் பார்க்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அது ஸ்கூல்ல? சப்ஜெக்ட் வந்து சோஷியல், மேக்ஸ். அப்படியா? இது ரெண்டுமே எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்களே. மேட்சை பார்த்தா பொதுவாகவே முக்கால்வாசி பேருக்கு பயம் இருக்கும். சோஷியல்னா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு சோஷியல் வந்து அந்த சப்ஜெக்ட் விட அந்த டீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். பிளஸ் அதே மாதிரிதான் மேக்ஸுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ட்ரிக்கியா சொல்லி தருவாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சோஷியல் மேமும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்க மிஸ் பேர்லாம் சொல்லுங்களேன். மேத்ஸ் யார் எடுக்கிறா, சோஷியல் யார் எடுக்கிறாங்க? மேக்ஸ் வந்து லாவண்யா மேம். போன வருஷம் கிளாஸ் டீச்சராவும் அவங்க தான் இருந்தாங்க. இந்த வருஷம் மேக்ஸ் மேமும் அவங்க தான் இருக்காங்க. சோஷியல் மேம் பேரு கலாரஞ்சினி மேம்னா அவங்க இப்பதான் எனக்கு நியூ. சரி, அப்போ நீங்க வந்து நல்ல டீச்சர்ஸ் அப்படின்னு நீங்க சர்டிஃபை பண்றீங்க எல்லா டீச்சர்ஸையும். ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனாலும் ஒரு சப்ஜெக்ட் நமக்கு எந்த மிஸ் மாறினாலுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அது மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? மேத்ஸையும் சோஷியலையும் விட்டுருங்க. சன்ஸ்கிருத், ஹிந்தி. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பிளான் பண்ற விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்களோட ஃபியூச்சர்ல என்னவோ ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் பார்ப்போம், நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு, நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கிறாங்க, மியூசிக்ல கூட இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்க உங்களை மாதிரி நான் மாறணும், இல்லைன்னா இதுக்கு மேல நான் போகணும் அப்படின்னு நினைச்சதுண்டா? இப்போ அது ஹரிகதா ப்ரொஃபஷன்லயே போகணும். இன்னொன்னு வந்து எனக்கு மியூசிக் அப்புறமா எங்க அம்மா மாதிரி நானும் கொஞ்சம் டிசைனர் எல்லாம் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரி, இப்போ குழந்தைங்க என்னன்னா அப்பா அம்மாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க. இப்போ வந்து அப்பா ஐடில இருக்காங்க, அம்மா வந்து நிறைய வேலைகள் செய்யறாங்கன்னு சொல்றீங்க. அவங்க பேக்கிங்கும் செய்வாங்கன்னு சொல்றீங்க, அவங்க டிசைனரும் கூட. சோ அவங்களோட வேலையெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? நான் வந்து டிசைனர் ஆர்டிஸ்ட்ல நான் அவ்வளவு தொட மாட்டேன். எனக்கும் அவ்வளவு வராது. நான் பேக்கிங்ல தான் நான் நிறைய எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி நானே சில கேக்ஸ்லாம் நானே ட்ரை பண்ணுவேன். அதாவது இல்லைன்னா எங்க அம்மாட்ட வந்து பேட்டர் போடுறது அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்த கூட நான் ட்ரை பண்ணுவேன். ஓஹோ, நாங்களும் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். எப்படின்னா அம்மா வந்து சமைச்சிட்டாங்க, நாங்க சாப்பிடுவோம். சோ இது ஒரு பெரிய ஹெல்ப் தானே பவதி?
அதுவும் இருக்குதான். அதுவும் இருக்குதா? பட் ஆனா எங்க அம்மா சமைக்க மாட்டாங்க, பாட்டி தான் சமைப்பாங்க. பாட்டி தான் சமைப்பாங்க. அது எப்பயாவது வந்து அம்மா சமைப்பாங்க. பாட்டி இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்னா அம்மா சமைப்பாங்க. ஓ சரி. பவதி, நீங்க சொல்லிருக்கீங்க உங்களுடைய கனவு ஒரு ஹரிகதா எக்ஸ்போனன்ட் மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் எக்ஸ்ட்ராவா செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது என்னவாகும் அப்படின்றது ஒரு 10th 11th உங்களுக்கு கரெக்டா சொல்லிட முடியுமா, இப்படிதான் நான் ஆக போறேன் அப்படின்னு? கண்டிப்பா. ஓகே. நீங்க நிறைய காம்படிஷன்ஸ்க்கு போனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப இந்த காம்படிஷன்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அங்க பார்க்கும்பொழுது நீங்க வின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஏதாவது ஒரு அவார்டு உங்களுக்கு சமீபத்துல கிடைச்சது? பகவத்கீதா. அது பிரைஸ் வந்து வாங்கியிருக்கேன் தான், ஆனா அது குட்டி குட்டியா தான் கொடுப்பாங்க. ஸ்டேட் லெவல் பகவத்கீதா போயிருக்கேன். அதுல வந்து நான் மதுரைக்கு 15th சாப்டர் சொல்லதுக்கு ஸ்டேட் லெவல் போனும் போது எனக்கு எக்ஸம்ப்ளரி ஷீல்ட் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஸ்பெல்வியில எனக்கு 52nd ரேங்க் ஒரு இது ட்ராஃபி மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீமான் ட்ரஸ்ட்ல ஒரு குட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ட்ராஃபி மாதிரி குட்டியா கொடுத்தாங்க. அது 3 என்கிட்ட இப்போ இருக்கு. சரி, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல அது கையில வாங்கும் போது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டும் போது, ஸ்கூல்ல மேடை ஏறி அதை எல்லாரும் முன்னாடியும் காமிக்கும் போதெல்லாம் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்கல்ல? அப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மொபைல் கம்மி யூஸ் பண்ணுன்னு சொல்வேன். இல்லைனா வந்து நிறைய விளையாடுன்னு சொல்வேன். சிங்கிள் ஹவுஸா இருந்துச்சுன்னா பக்கத்து அபார்ட்மெண்ட்ஸ்ல யாராவது கூப்பிட்டு நல்லா விளையாடுன்னு சொல்வேன். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. லிட்டில் ஸ்டார் பகுதியில வந்து ஹரிகதா, அப்புறம் உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் பத்தி, உங்களோட பாடல்கள் கேட்கிற விதம் பத்தி, அப்பா அம்மாவுக்கு நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கனவுகள்லாம் மெய்ப்படணும் அப்படின்னு வானொலி நிலையம் சார்பாக உங்களை நாங்க வாழ்த்துறோம். நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி. தேங்க்யூ.